உடம்பு சரியில்லைன்னு நேத்திக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அதுக்குள்ள ரோபோ சங்கர் நம்மள விட்டு போயிட்டாரா? என்ன சொல்றீங்க? அவருக்கு வெறும் 46 வயசு தாங்க ஆகுது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில தான் இப்ப ரோபோ சங்கரோட ஃபேனும் திரைத்துறையினரும் இருக்காங்க. ஸ்டாண்டப் காமெடியன், ஆக்டர், டான்சர் ரோபோ சங்கர் அவர்கள் அவரோட 46 வயசுல இப்ப உடல்நிலை குறைவு காரணமா நம்மள விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கு. செப்டம்பர் 17 நேத்திக்கு தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருக்கு உடம்பு சரியில்லாம போக அங்கிருந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அவரோட உடல்நிலை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துச்சு. அவர் நல்லபடியா சீக்கிரமா குணமாயணும்னு சொல்லி நேத்திக்கு தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். ஆனா செப்டம்பர் 18 இன்னைக்கு அவர் நம்மள விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இது பொய்யா இருக்க கூடாதோ, இது வெறும் வதந்தியோ அப்படின்னு ஆசைப்படுறவங்க எத்தனையோ பேர். ஆனா செப்டம்பர் 17 அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது ரோபோ சங்கருக்கு ஒரு மாதிரி மூச்சு விட கஷ்டமாவும் மயக்கம் வர்ற மாதிரி இருந்திருக்கு. அதனால உடனே அங்கிருந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப அவருக்கு டீஹைட்ரேஷனும் லோ பிளட் பிரஷரும் ஏற்பட்டிருக்கு. சோ அவரை வென்டிலேட்டர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பயே ஐசியூல தான் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அவரோட உடல் ட்ரீட்மெண்ட்க்கு ஒத்துழைக்காம போக மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்னால இப்ப செப்டம்பர் 18 இரவு 8:30 மணி அளவுல இப்ப அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. டிசம்பர் 24 1978 வருஷம் மதுரையில பிறந்தவர் தான் ரோபோ சங்கர். இவரோட வைஃப் பிரியங்காவும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல்கள்ல நடிச்சிருக்காங்க. அதோட சீரியல், வெப் சீரிஸ்லயும் நடிச்சிருக்காங்க. அவரோட ஒரே மகளான இந்திரஜாவும் பிகில் படத்து மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானாங்க. அவங்க மாமா கார்த்திகை 2024 கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. ஆரம்ப காலங்கள்ல இவர் ஊரா போய் ரோபோ வேஷம் போட்டு நடிப்பாரு. அதனாலேயே இவரோட பேர் ரோபோ சங்கர்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் டிவியோட கலக்க போவது யார் தான் இவருக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குச்சு. இவரோட கிரியேட்டிவான கான்செப்ட்ஸ், டைமிங்ஸ், அவரோட பாடி லாங்குவேஜ் இவருக்கு பல ரசிகர்களை உருவாக்குச்சு. உலக நாயகன் கமல்ஹாசனோட தீவிர ரசிகரான இவரு சினிமால ஒரு பெரிய இடத்துக்கு போகணுங்கிற ஆசை, கனவு எல்லாமே இருந்துச்சு. ஜெயம் ரவியோட தீபாவளி படம் தான் ரோபோ சங்கரோட முதல் படம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா 1997லயே தர்மச்சக்கரம், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாரோட படையப்பா, ஸ்ரீகாந்தோட ஜூட் மாதிரியான படங்கள்லயும் சில சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காரு. பட் தனுஷோட மாரி படம் தான் இவருக்கு பெரிய அளவுல ஒரு பிரேக் கொடுத்துச்சு. அந்த படத்துல தனுஷ்க்கு ஈக்குவலா பல பேர்னால ரசிக்கப்பட்டவர். அவரோட டைமிங் சென்ஸ்னால பல பேர்த்த அட்ராக்ட் பண்ண ஒருத்தர் தான் ரோபோ சங்கர். அதுக்கப்புறம் த்ரிஷாலனா நயன்தாரா, விஜயோட புலி, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், கககபோ, சிங்கம் 3, சரவணன் இருக்க பயம் ஏன், இரும்புத்திரை, பாஸ்கர் ஒரு ராஸ்கல், மாரி 2, விஸ்வாசம், எஸ்டிஆரோட வந்தா ராஜாவா தான் வருவேன், எஸ்கேவோட மிஸ்டர் லோக்கல்னு சொல்லி பல படங்கள்ல பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருந்தவருக்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு அவரோட உடல் எடை பயங்கரமா குறையறத நம்ம பார்த்தோம். இது அவரோட சிவியர் ஜிம் ஒர்க் அவுட்னால, ஹெல்த் ரீசன்ஸ்னாலன்னு சொல்லி பல ரூமர்ஸ் வந்துச்சு. ஆனா உண்மையில அந்த சமயத்துல இவர் மஞ்சக்காமாலனால பாதிக்கப்பட்டிருந்தாரு. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறமா பல வருஷம் கழிச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் ரெக்கவர் ஆகி வந்தாரு. அந்த காலகட்டங்கள்ல இவர் பல படங்கள் பண்றதை கூட தவிர்த்துட்டு வந்தாரு. இப்ப உடல்நிலை நல்லாவே ரெக்கவர் ஆயிடுச்சு. மறுபடியும் படங்கள்ல போக்கஸ் பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொரு படங்களா கமிட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இவருக்கு திடீர்னு டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி வந்திருக்கு. அதனாலதான் இமீடியட்டா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க அவருக்கு பயங்கர லோ பிளட் பிரஷர் ஏற்பட்டுச்சு அப்படின்னும், டீஹைட்ரேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னும் அதுக்காக ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் மூச்சு விடுறதுக்கே சிரமப்பட்டதுனால அவர் ஐசியூல வென்டிலேட்டர்ல இருந்திருக்காரு. பட் எந்த சிகிச்சையுமே அவரோட உடலுக்கு ஒத்துழைக்காதனால 8 மணி அளவுல அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற வருத்தமான ஒரு செய்தி இப்ப வந்திருக்கு. இது பல பேர்த்த அதிர்ச்சியிலும் சோகத்திலையும் ஆகியிருக்கு. அதுல குறிப்பா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அவரோட இரங்கல் செய்தியை பதிவு பண்ணும்போது, ரோபோ சங்கர், ரோபோ புனை பெயர்தான், என் அகராதியில் நீ மனிதன், ஆதலால் என் தம்பி, போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா நீ, உன் வேலை நீ போனாய், என் வேலை தங்கிவிட்டேன், நாளையை எமக்கென நீ விட்டு சென்றதால் நாளை நமதே அப்படின்னு அவரோட இரங்கல் செய்தியை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ரணமான தருணத்தை ரோபோ சங்கரோட மனைவி பிரியங்காவுக்கும் அவரோட மகள் இந்திரஜாவுக்கும் இந்தியா கிளிட்ஸ் எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ரோபோ சங்கரோட ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனையும் பிரார்த்திக்கிறோம்.